எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குண்டலினி சக்தினா என்ன? அதுல குண்டலினா ஒரு பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எல்லோரும் குண்டலினி எழுப்புவதற்காக தான் பலவிதமான பயிற்சி முறைகளை கையாண்டிருக்காங்க அப்படின்னு பழைய ஆன்மீக ரீதியான பல கருத்துக்களும் சொல்லப்படுது. இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு இந்த பாம்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அது போல அந்த குண்டலினி எழுப்புறதுக்காக வாசி யோகம், சித்த யோகம், இப்படி பலவிதமான யோக முறைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த குண்டலினிய எப்படி எழுப்புவது, நமக்குள்ள அந்த குண்டலினி எங்க இருக்கு, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கு. இந்த நெற்றிக்கண் தியானத்தை பற்றிய பல கட்ட ஆராய்ச்சிகளையும் நான் முயற்சி செய்து அதை கண்டறிந்த உண்மைகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதும் என்னுடைய கடமைகளா நான் நினைக்கிறேன். இந்த நெற்றிக்கண் தியானத்தினால நம்ம நெற்றில எப்படி அந்த குண்டலினி பாம்பு செயல்பட போகுது, எப்படி அதை உணர்வது, எப்படி அதை பார்ப்பது, எப்படி அதையுடைய நுட்பங்களை அறிந்து கொள்வது, இப்படிங்கிற பல பல கருத்துக்களோட நாம இந்த காணொளியில சந்திக்க போறோம். சொல்ல முடியாத பல விஷயங்களையும் இந்த காணொளியில உங்களிடத்துல பகிர்ந்துக்கவும் போறோம். என்னுடைய 35 வருடங்களை நான் இந்த நெற்றிக்கண் தியானத்துல ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். இன்றைக்கு மட்டும் இல்ல, இது பல நூற்றாண்டுகளாக இது பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி குண்டலினா என்ன சொல்லுவோம்? பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத பாருங்க, இந்த பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அப்ப இந்த பாம்பு நமக்குள்ள இருக்குதா? இந்த பாம்பு இல்லை, அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் ஆற்றல். நான் இதுக்கு முன்னாடி பல காணொளியில சொல்லியிருக்கேன். இந்த உள்ளே இருக்க ஒரு மனிதனுக்குள்ள 6 அடி நீட்டம் உள்ள ஒரு பாம்பு. ஏன்னா உதாரணம் அதுதான் சொல்ல முடியும். அது இருக்குது. அது இந்த தலையிலிருந்து முதுகு தண்டு வழியா இடுப்பு வரையில தான் இருக்குது. அது வெளியும் தான் செயல்படுது. அப்போ அந்த குண்டலினி பாம்பு ஒரு 6 அடி இருக்கிறது, ஒரு 3 அடி தான் செயல்படுது, இல்ல 2 அடி செயல்படுது, மீதி செயல்படல. அப்போ அது சுருண்டு நமக்குள்ள இருக்கு. அது உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த குண்டலினி எழுப்புறன்னு சொல்றதும், வாசி யோகத்தினால குண்டலினி எழுப்புறன்னு சொல்றதும். அப்போ நீங்களாம் நினைக்கலாம், ஐயோ எனக்கு குண்டலினி பார்த்தா பயமா இருக்கே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கு இல்ல. அப்ப நீங்க அதை பார்த்து எப்படி பயப்படும்? உங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்து நீங்களே எப்படி பயப்பட முடியும்? பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பாம்பு நமக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி அதை கவனிக்கிறது? இப்படிதான் நம்ம இந்த பயிற்சியில பார்க்கணும். இப்ப பலவிதமான பயிற்சிகளை குண்டலினி யோகத்துல பார்த்தீங்கன்னா, கைகளால முதுகு தண்டுல இருக்கிறத தட்டி எழுப்பி இந்த இடத்துல உணர்த்துறாங்க. அப்ப அங்க எட்டி பார்க்குது, அங்க ஒரு உறுத்தல் உருவாக்குது, ஒரு விதமான செயல் ஏற்படுது. இதே வாசி யோகத்துல மூச்சு பயிற்சி செய்யறதுனால அந்த குண்டலினி பாம்பு தானாவே எழும்பி அது உச்சிக்கண் வழியா வருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இப்படி எல்லா தியான முறைகளும், எல்லா யோக முறைகளும், எல்லா ஆன்மீக முறைகளும் இதை தான் எல்லாமே சொல்றாங்க. இப்போ இந்த ஆன்மீக முறையில இருந்து நெற்றிக்கண்ல எப்படி இது செயல்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ பாம்புனாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாம்புக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. பாம்பு என்ன செய்யுது அப்படின்னா, மகுடி ஊதுனா அது எங்க இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேர் சொல்றாங்க, அதுக்கு காதே இல்லையே, அது எப்படி மகுடி ஊதுற சத்தத்தை கேட்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உண்மையான கருத்து தான். பல ஆராய்ச்சியாளர்களும் அதுதான் சொல்றாங்க. பாம்புக்கு காது கிடையாது. அப்ப இசைய எப்படி அது அந்த மகுடிய வருது, ஆனா மகுடி ஊதுறாங்க. இது எப்படி? இது அதே நேரங்கள்ல நமக்கு பாம்பு பாத்தீங்கன்னா அதுக்கு சத்தங்களை உணரும் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது அதிர்வுகளை அது கிரகித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த அதிர்வுகள், அந்த சத்தத்தினுடைய அதிர்வுகளை வைத்து அது நுட்பங்களை அறிஞ்சுக்கும். அந்த அதிர்வுகளை நரம்பின் வழியாக உணர்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வெப்பத்தை உணருது அப்படின்னு சொல்லப்படுது.
அதே போல வாசனையை உணரும் சக்தியும் பாம்புக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. சுவையை உணரும் தன்மையும் அதுக்கு இருக்கு. சொல்றாங்க பாம்பு வந்து பால் வந்து குடிக்கும் அப்படின்னு. அது யாருமே குடிக்கிறதா இல்ல, நம்ம தான் போற பக்தியில இன்னும் காலங்காலமா பாம்புக்கு பால் ஊத்துறோம். ஒலி எதிர்வுகளை உணரும் தன்மையா இருக்கு, அது நரம்பு மூலியமா இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நுட்பத்தை வந்து அந்த பாம்பு வந்து உணருது, அதிர்வலைகளை உணருது. பாம்பு ஆட்டி என்ன பண்றான், அந்த மகுடிய ஊதும் பொழுது அந்த பாம்பு வந்து ஊதுற பக்கமே எங்க இடத்துல அதிர்வுக்குதோ அந்த பக்கம் ஆடுது. இப்ப பாம்பாட்டி என்ன சொல்ல, பாம்பாட்டி வந்து பாம்பை ஆட வைக்கிறாங்க அப்படின்னு. பாம்பு ஆடவே ஆடாது அப்படின்னு விஞ்ஞானங்கள் சொல்லுது. பாம்பு வந்து ஆடாது. பாம்பு ஆடுதுன்னா அந்த பாம்பாட்டி வந்து அந்த அந்த மகுடிய இந்த பக்கம் எடுத்துட்டு போனா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் எடுத்துட்டு போனா இந்த பக்கம் பாம்பு படம் எடுத்து இப்படி வரும். அது நமக்கு ஆடுற மாதிரி தெரியும். அப்ப கீழே வந்தனா கீழே ஊதும்போது கீழே வரும், மேல ஊதும் போது மேல வரும். இப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணை கொண்டு அது பாக்குது. அது எப்படி பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த பாம்பாட்டி எந்த பக்கம் திரும்புறானோ அந்த பக்கம் திரும்பும். அப்ப அந்த மகுடியினுடைய அதிர்வலைகளாலும் பார்வையினாலையும் அது வந்து எந்த இடத்துல அந்த பாம்பாட்டி இருக்கான் அப்படிங்கறத அதெல்லாம் உணர முடியுது. அப்ப இந்த பாம்பை பற்றி நிறைய ஆன்மீகத்துல இத தொடாத ஆட்களே இல்ல பாருங்க. நரமசிவனுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாம்பு இருக்கு, மேல ஒரு பாம்பு இருக்கு. அதே விஷ்ணுவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பாம்பு, 5 தலை பாம்பு இருக்கு. முருகப்பெருமானுக்கும் அவர்கிட்ட பார்த்து அவரும் அவர் இடத்துலயே வந்து பாம்பு இருக்கு. இப்படி எல்லாருமே அந்த பாம்பை மையமா வச்சு ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கு. நமக்குள்ள இருக்க குண்டலினி சக்தினால நம்ம எல்லாரையும் நடுங்க வைக்கலாம். அந்த சக்தியை நம்ம உணர்வதில்லை. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அனைவரையும் நம்ம நடுங்க வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு மகுடி வந்து ஊதுறவனை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? மகுடி ஊதுறவன் தான் வந்து நம்ம குருன்னு நினைச்சுக்கணும். குருவுக்கு தெரியும் எப்படி மகுடி ஊதுனா எந்த பக்கம் வந்து அந்த பாம்பு வரும், என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா அவன் நாசுக்கா நெளி சுழிவா இருந்து அந்த பாம்பை பிடிச்சி அவன் வந்து அந்த பையில போட்டுருவான், இல்லை ஏதோ கூடையில போட்டுருவான். எங்க இருந்தாலும் பாம்பை அவன் பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுவான். ஏன்னா அந்த பாம்பினுடைய நிலையை பற்றி அவனுக்கு தெரியும், அது அதிர்வலைகளை தெரியும், அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத அவன் நிறைய உணர்ந்திருக்கான். அதனால அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பற்றி நிறைய தெரிஞ்சதுனால பாம்பை பிடிச்சிடறான். அப்ப பாருங்க, அதனால பாம்பாட்டிங்கிறது தான் உண்மையான ஒரு குரு. அப்போ நமக்குள்ள இருக்க இந்த குண்டலினி சக்திய நம்ம எப்படி அதை உணர்வது அப்படின்னா ஒரு குரு நமக்கு அவசியம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குண்டலினி பாம்பை அதை செயல்படுத்த அதை வந்து செயல்படுத்தி அது நமக்குள்ள ஒரு ஆற்றலை உருவாக்க, அது நமக்குள்ள இருந்து பலவிதமான செயல்களை செய்து நம்மளுடைய இந்த ஆரோக்கியத்திற்கு, மனசுக்கு, இல்லை இந்த ஆன்மீகத்திற்கு, இல்லை நம்ம இந்த உலகத்தை ஆளுமைக்கு, நம்ம சிந்தனை ஆற்றலுக்காக, நம்மளுடைய அறிவின் நிலைக்காக, நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக, உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதற்காக, உலகம் நம்மை வாழ்த்துவதற்காக, உலகம் நம்மை வணங்குவதற்காக கூட இந்த குண்டலினி பாம்பு நம்ம உண்மையே தெரிஞ்சுக்கணும், அதை உணரணும். குண்டலினி பாம்பை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா ஒரு குரு அவசியம். அப்ப அந்த குருக்கு தான் தெரியும் தனக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினியை எப்படி அவரு செயல்படுத்துறாரோ அதை போல மற்றவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியும் செயல்படுத்துவார். ஒரு சீடன் இடத்துல அது எப்படி செயல்பட வைக்கணும் அப்படின்னா அவருக்கு தெரியும். ஒரு 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 குருவுக்கு தெரியும் தனக்குள்ள இருக்க குண்டலினி சக்தி அந்த ஆற்றலை மற்ற மனிதரிடத்துல எப்படி செலுத்துவது, எப்படி செயலாற்றுவது, எப்படி அதை வந்து அதை நமக்குள்ள வசப்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு குருவுக்கு தெரியும். அப்போ அவருக்கு தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை தெரிஞ்சுக்கிறதுனால மற்றவர்களிடத்துல எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரியும். கோபம் வருது, எப்படி இறுக்கம் வருது, எப்படி வந்து பதட்டம் வருது, எப்படி அவனுக்கு மனக்குழப்பம் வருது, எப்படி அவன் வந்து மரணம் வருது, எப்பொழுது அவனுக்கெல்லாம் பிரச்சனைகள் வருது திங்க் பண்ணியிருக்காரு. யாரு? குரு. தனக்குள்ளே இருந்து அந்த குண்டலினி பாம்பை கொண்டு அவர் செயல்படுத்தியிருக்காரு. அப்ப அது உணர்ந்திருக்காரு. அதனாலதான் அவரால் சொல்ல முடியுது. இந்த உலகத்திலேயே ஒரு குரு தான் உயர்ந்தவர். எத்தனையோ துறை இருக்கலாம், அத்தனை துறைக்கும் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவுக்கு மட்டும் முக்கியத்துவமா இருக்கு.
கடவுளா வழிபட்ட காலங்கள் இருக்கு. ஒரு அரசனை எழுந்து நின்று வணக்கம் சொல்வதற்கு இந்த குரு முக்கியமா இருக்கு. அப்பனா பாருங்க. அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய ஆதி காலத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா இன்னைக்கு போலி குருவா இருக்காங்களே, உண்மை குரு இல்லையே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. இருக்கணும். ஏன்னா இருக்குது. அதனாலதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எல்லாரும் போலி குரு அல்ல. போலி குரு அப்படிங்கறத நம்ம பிரித்து பார்க்க நமக்கு தெரியல. ஆனா குண்டலினி பாம்ப மகுடி ஊதுவதுதான் நெற்றிக்கண் தியானம்.